முத்து மீனா பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்து மீனா வந்துட்டு கிறிஷோடைய பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. கார்ல மீனா வந்து முத்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிறிஷ் வந்துட்டு அவங்க அத்தை இருக்காங்கன்னு இவ்வளவு நாளா சொல்லி நம்ம கிட்ட சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அவங்க அம்மாவே இருக்காங்கிறது இப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அவங்க அம்மா வந்து வரவே இல்லை. எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கன்னு சொல்ல முத்து இருந்துகிட்டு, ஆமா மீனா, எங்க அம்மா வந்து என்னை வந்து பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. எனக்கு வந்து எங்க அம்மா ஏக்கம் ரொம்பவே இருந்துச்சு. அதோடைய கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு மீனா இருந்துகிட்டு கிறிஷ பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கு. அவங்க பாட்டிக்கும் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம பாத்துக்க முடியாம இருக்கு. அதனால கிறிஷ தத்தெடுத்து நம்ம வளர்த்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முத்து வந்து இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு, என்ன மீனா சொல்ற, தத்தெடுத்து வளர்த்துறதா இருந்தா வளர்த்திக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு போறோம் இல்ல, அப்பா கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ணாமலை வந்து மீனாவை பார்த்துட்டு, என்ன மீனா ஒரு மாதிரி இருக்க, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இல்லமாமா, கிறிஷ் ஒரு பையன் வந்திருந்தான்ல, அவன் வந்து தனியாவே இருக்கான், அவங்க அம்மா இருந்தும் வர முடியாம பாத்துக்க முடியாம இருக்கு, கிறிஷ பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க மாமா, அதனால நாங்க தத்தெடுத்து வளர்த்தலான் இருக்கிறோம், உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் அப்படின்றாங்க. அண்ணாமலை இருந்துகிட்டு, இதுல என்ன மீனா இருக்கு, நீங்க தத்தெடுத்து வளர்த்ததா இருந்தா வளர்த்திக்கோங்க அப்படின்றாங்க. மீனா சொல்லிட்டு இருக்கதெல்லாம் விஜயா கேட்டுட்டு, என்னது என்ன சொல்ல வர, உங்களுக்கே ஃபர்ஸ்ட் இடம் இல்லை இந்த வீட்டுல, நீ வந்து ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்துறியா, உனக்கே ஃபர்ஸ்ட் சோறு கிடைக்கல, அவனுக்கு வேற எப்படி சோறு கிடைக்கும், நான் தான் ஏற்கனவே வந்து சண்டை போட்டு சொல்லியிருக்கிறேன்ல, இவனை எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து திட்டுறாங்க. ரோஹிணி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இங்க பாரு, நீ பண்றதே சரியில்லை, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, முத்து மீனா கிட்ட சேராத பேசாதன்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்த அளவுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து வீட்டுக்குலாம் வந்துட்டு போறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இருந்துகிட்டு, நான் என்ன பண்ண முடியும் கல்யாணி, அவங்க வராங்கன்னா வர வேண்டாம்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, ரோஹிணி இருந்துகிட்டு, நீ வந்து திட்டணும், அவாய்ட் பண்ற மாதிரி பேசணும், அப்படின்னாதான் அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா இருந்துகிட்டு, என்னாலலாம் அப்படிலாம் பேச முடியாதுன்னு சொல்றாங்க. நாளைக்கு வந்து மீனா முத்து வீட்டில் என்ன பிரச்சனை போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.